இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான ஒரு மீன் குழம்பு பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக ஒரு 10 to 12 மினிட்ஸில் முடிக்கக்கூடிய ஒரு ஃபிஷ் கறி. மேங்கோ, இஞ்சி, ஆனியன் எல்லாமே நல்லா கரையணும், பேஸ்ட் மாதிரி கரையணும். அது கரைஞ்சாதான் இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு, ஒரு பைண்டிங்கு, திக்னஸ் கிடைக்கும். ஆஸ் யூஷுவல் எந்த தாளிப்பும் இந்த மீன் குழம்புக்கு தேவையில்லை. ஸ்லைஸ் பண்ண ஆனியன், 2 நம்பர் ஸ்லைஸ் பண்ண ஆனியன், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டுடணும். போட்ட உடனே மாங்காவே உடனே போட்டுடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா மாங்காய் யூஸ்வலாக இந்த மாதிரி மீன் குழம்புக்கு புளி போடணும். நம்ம இன்றைக்கி புளி போட போகிறதில்ல. இந்த மேங்கோட புளிப்புலேயே இந்த குழம்பு நல்லாயிருக்கும். மாங்காய் நேச்சுரலாக கரையணும். அந்த ஆயிலில் மாங்காய் நல்லா கரைஞ்சிருக்கு. இந்த வெங்காயம், ஜூலியன் க்ரீன் சில்லி, ஜிஞ்சரு இதெல்லாம் நல்லா கரைஞ்சதுனால இந்த கன்சிஸ்டன்சி வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஆப்பத்தோடையும் இடியாப்பத்தோடையும் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரைஸ் கூட இருந்தால் ஆப்பத்து கூட இடியாப்பம் ரொம்ப நல்லாயிருக்கும். வணக்கம் ராணி ஆன்லைன் வியூவர்ஸ், நான் உங்கள் செஃப் கதிர்வேல். இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான ஒரு மீன் குழம்பு பண்ண போகிறோம். அது கேரளாவில் இருக்க ஆலப்பியில் செய்யக்கூடிய ஒரு ஃபிஷ் கறி. முற்றிலுமாக தேங்காய் பாலில் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக ஒரு 10 to 12 மினிட்ஸில் முடிக்கக்கூடிய ஒரு ஃபிஷ் கறி. இதை ரைஸோடையும் ஆப்பத்தோடையும் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஆலப்புழா மீன் குழம்பு. தேவையான பொருட்கள்: தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 3 சிறிய துண்டுகளாக நறுக்கியது, மாங்காய் 1 சிறிய துண்டுகளாக நறுக்கியது, பச்சை மிளகாய் 6 கீறியது, இஞ்சி 2 துண்டு, சிவப்பு மிளகாய் தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், மீன் 1/4 கிலோ, வஞ்சரை அல்லது வவ்வால் மீன், தண்ணீர் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, திக்கான தேங்காய் பால் 1 கப் கடைசியில் சேர்க்க. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது தான் இந்த ஃபிஷ் கறியுடைய மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எந்த தாளிப்பும் இந்த மீன் குழம்புக்கு தேவையில்லை. யூஸ்வலாக நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணும்போது கடுகு, வெந்தயம், ஜீரகம் இதெல்லாம் போட்டு செய்வோம். இப்போ அதெல்லாம் எந்த தாளிப்புமே தேவையில்லை. டைரெக்டாக சிம்பிளான ஒரு டிஷ்ஷு. அதை விட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். முதல்ல நம்ம இஞ்சி, பச்சை மிளகா 2 ஜூலியன் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஜூலியன் ஷேப்பில் பச்சை மிளகாயும் இஞ்சியும் கட் பண்ணி இதை நல்லா வதக்கணும். ஸோ இது வதங்கும் போது இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளவே நம்ம பொடியாக ஸ்லைஸ் பண்ண ஆனியன், 2 நம்பர் ஸ்லைஸ் பண்ண ஆனியன், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டுடணும். போட்ட உடனே மாங்காவே உடனே போட்டுடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா மாங்காய் இந்த ஸ்டேஜில் போட்டால் தான் ஆனியனோட வதங்கிறது இல்லாமல் கரையணும். அது பேஸ்ட் மாதிரி ஆகணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது பேஸ்ட் மாதிரி ஆகும்போது கிரேவிக்கு இந்த மேங்காய் நல்லா பைண்ட் பண்ணி பேஸ்ட் ஆனிச்சுன்னா இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதுவும் இல்லாமல் புளிப்பு நல்லா கிடைக்கும். யூஸ்வலாக அந்தமாதிரி மீன் குழம்புக்கு புளி போடணும். நம்ம இன்றைக்கி புளி போட போகிறதில்ல. இந்த மேங்கோட புளிப்புலேயே இந்த குழம்பு நல்லாயிருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் மேங்கோ, இஞ்சி, ஆனியன் எல்லாமே நல்லா கரையணும், பேஸ்ட் மாதிரி கரையணும். அது கரைஞ்சாதான் இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு, ஒரு பைண்டிங்கு, திக்னஸ் கிடைக்கும். முக்கியமாக புளி இருக்குது, நம்ம போட போகிறதில்ல. ரெசிப்பியில் புளி வரும். நம்ம மேங்கோ புளிப்பு கரையும் போது அதோட டேஸ்ட் ஒரு பிரமாதமாக இருக்கும். ஸோ இப்போ இது கரைய வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கவர் பண்ணி வைக்க போகிறோம். கவர் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அன்டில் நல்லா கரையிற வரைக்கும் டிசால்வ் ஆகணும். மேங்கோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகணும். மூடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு 50% சால்ட்டு இதில் போட்டோம்னா இது சீக்கிரம் கரையத்துக்கு ஹெல்ப் பண்ண, சப்போர்ட் பண்ணோம். இந்த சால்ட்டு நம்ம 50% சால்ட்டு இப்போயே போட்டுருவோம். ஸோ இது அப்படியே ஒரு 5 to 7 மினிட்ஸ் அப்பப்போ எடுத்து ஃப்ரீக்வெண்ட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டீம்லேயே அது சீக்கிரமாக கரையத்துக்கு சப்போர்ட் பண்ணும். எனர்ஜியும் சேவ் ஆகும் கேஸு. இப்போது ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, 5 to 6 மினிட்டு. இப்போ இந்த ஸ்டீம்லேயே உள்ளவே ஜென்ரேட் ஆகி குக் ஆகி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இதை பாருங்கள், ஆனியன் நல்லா கரைஞ்சிருக்கு.
நான் என்ன பண்ணேன்னா நடுவில் அப்பப்போ கொஞ்சம் 2 மூடி தண்ணி ஊற்றினேன். தண்ணி போட வச்சா அந்த கரையை கன்சிஸ்டன்சி வரும், இனிமேல் டிசால்வ் ஆகணும். இது எவ்வளோக்குள்ள கரைத டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் வந்து பேஸ் எதுவுமே இல்லை, நம்ம வந்து திக்னிக் ஏஜென்ட் எதுவும் போட போகிறது கிடையாது, தேங்காய் பால் தான் பண்ண போகிறோம். ஸோ தேங்காய் பாலில் பண்ணும்போது இதோட கரைஞ்ச திக்னஸ் அந்த கிரேவியோட இன்ஃப்யூஸ் ஆகும்போது அல்டிமேட் டேஸ்ட் வரும். ஸோ இப்போது நல்லா கரைஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து சில்லி பவுடர் போட போகிறோம். அதுவும் எந்த பவுடர்னாலும் காஷ்மீரி சில்லி பவுடர் போடலாம், அதான் சிவப்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் தான் போடணும், சாம்பார் பொடியெல்லாம் போட தேவையில்லை. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் சிவப்பு மிளகாத்தூள், போட்டுது. இதில் நல்லா இந்த சில்லி பவுடர் வந்து நல்லா குக்காகி அது வந்து எண்ணெய் வெளியே வர அளவுக்கு நம்ம அதை வதக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி போடக்கூடாது, அப்போ தான் வந்து சில்லி பவுட்ரு அந்த ஆயிலில் நல்லா குக் ஆகும் தேங்காய் எண்ணெயோட. ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சிஷ் கலராக வரும். அந்த ஆரஞ்சு கலர் காரணம் இந்த சிவப்பு மிளகாத்தூள் தான். இந்த சிவப்பு மிளகாத்தூளை ஆயிலோடு வதக்கும் போது அந்த கலர் நம்மளுக்கு வந்துடும். காரம் அதில் கம்மியாக தான் இருக்கும், அதனால தான் நம்ம இந்த சிவப்பு மிளகாத்தூள் போடுறோம். இப்போது இந்த ரா ஸ்மெல் வந்துடணும். கரெக்டாக ஒரு 1.5 நிமிஷம் நம்ம அந்த மிளகாத்தூள் வதக்கினா போதும், அந்த ரா ஸ்மெல் வெளியே வந்துடும். ஏன்னா அது தேங்காய் எண்ணெயோட குக் ஆகிறதுனால குயிக்காக வெளியே வந்துடும். ஸோ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக தண்ணி போட்டு டேரெக்டாக ஃபிஷ்ஷு போட்டு குக் பண்ணணும். ஒரு 3 மூடி அளவுக்கு தண்ணி போடுறேன், ஏன்னா ஃபிஷ்ஷு அது மேலே மிதக்கிற அளவுக்கு. ஃபிஷ்ஷு லைட்டாக ஒரு 2 மினிட்ஸில் குக் ஆகிடும். 2 மினிட்ஸில் குக் ஆகிற வரைக்கும் நம்ம அதை பண்ண போதும், இதை வதக்கணும். இப்போது ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ நான் டேரெக்டாக ஏற்கனவே கட் பண்ணி க்யூப் ஷேப்பில் வாஷ் பண்ணி வச்ச ஃபிஷ்ஷை இதில் ஆட் பண்ண போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 2 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணால் போதும், இந்த ஃபிஷ் குக் ஆகிடும். நம்ம ஏற்கனவே இந்த ஃபிஷ்ஷில் உப்பு போட்டிருக்கோம், லெமன் ஜூஸ் போட்டிருக்கோம். ஸோ அதனால் அதுலேயே அது குக்கிங்க்கான ஸ்டேஜ் வந்திருக்கும். இந்த மாதிரி கிரேவி ஃபிஷ்ஷோடு பைண்ட் ஆனவுடனே நம்ம ஜஸ்ட் 2 மினிட்ஸ் இதை கவர் பண்ணி குக் பண்ணோம். அதுவும் மீடியம் ஃப்ளேமில் போட்டு குக் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் தேங்காய் பால் போட்டுடலாம், ரெடி ஃபிஷ். நான் இப்போது கவர் பண்ணி வைக்க போகிறேன். கவர் பண்ணி வச்சுட்டு ஃப்ளேமை வந்து மீடியம் ஆக்குறேன். மீடியம் ஃப்ளேமில் ஜஸ்ட் 2 மினிட்ஸ். இப்போது நம்ம திறந்து பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு 2 மினிட்ஸ் கரெக்டாக கொடுத்துட்டோம். 2 மினிட்ஸில் ஃபிஷ்ஷு குக் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தேங்காய் பால் போட்டு, தேங்காய் பால் ரொம்ப கொதிக்கக்கூடாது, ஜஸ்ட் ஒரு கொதி வந்தோடனே அதை ஆஃப் பண்ண போகிறோம். இப்போ தேங்காய் பால் நம்ம போட போகிறோம். நல்ல திக்கான இந்த தேங்காய் பால் எதுனாக்கா கோக்னட்டை நல்லா கிரேட் பண்ணி அது மிக்சிலையோ இல்லை கிரைண்டர்லையோ நல்லா அரைச்சி அதுலேருந்து எடுக்கிற மில்க், ஃபஸ்ட் மில்க்கு, திரும்பவும் அந்த தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ஸ்பீஸ் பண்ணி, அதாவது செகண்ட் மில்க்கு. ஃபஸ்ட் மில்க்கு செகண்ட் மில்க்கு போட்டாலே போதும், இந்த ஃபிஷ் கறி நல்ல திக்னஸ் கிடைக்கும். நீங்கள் இதுக்காக திக்னிங் ஏஜென்ட் எதுவும் பண்ண தேவையில்லை, இது நேச்சுரலாக திக்னஸே போதும். கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறோம், ரொம்பவே திக்காக இருக்குது, ஏன்னா நல்லா டிசால்வ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ ஃப்ளேமை நல்லா ஏற்றிக்குங்க. ஒரு கொதி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். ஸோ கரெக்டாக 1 நிமிஷம் விட்டோம், கொதி வருது. இந்த கொதி வரும்போது உடனே நம்ம தேங்காய் பால் இருக்கிறதுனால ஆஃப் பண்ணிடணும், ரொம்ப கொதிக்கக்கூடாது தேங்காய் பால். ஸோ பார்த்தீங்கன்னா மீன் நல்லா அழகாக குக்காக இருக்குது, கிரேவியும் நல்லா ஒரு பைண்டிங்காக இருக்குது. இந்த பைண்டிங் கன்சிஸ்டன்சி வரதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாங்காய் நேச்சுரலாக கரையணும். அந்த ஆயிலில் மாங்காய் நல்லா கரைஞ்சிருக்கு. இந்த வெங்காயம், ஜூலியன் க்ரீன் சில்லி, ஜிஞ்சரு இதெல்லாம் நல்லா கரைஞ்சதுனால இந்த கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், அருமையாக வந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டிஷ் அவுட் பண்ணுவோம், எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு தான் பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், மீன் நல்லா வெந்திருக்கு.
அட்டகாசமான ஆலப்பி ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃபிஷ் கறி சாப்பிட்றதுக்கு நம்ம கேரளா தான் போகணும் அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருந்துட்டு சிம்பிளாக, அதுவும் நல்லா டெலிஷியஸ் டேஸ்டான ஃபுட்டு பண்ணி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம். இது பார்த்தீங்கன்னா நான் தனியாத்தூள்லாம் யூஸ் பண்ணல, எந்த ஒரு அரவையும் இல்லை, அதிகமான மசாலாவும் இல்லை. இது ஆப்பத்தோடையும் இடியாப்பத்தோடையும் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரைஸ் கூட தான், ஆப்பத்தை கூட இடியாப்பம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது வரைக்கும் நெக்ஸ்ட் எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஷெஃப் கதிர்வேல். தேங்க்யூ. ஆலப்புழா மீன் குழம்பு செய்முறை. ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி சூடாக்கவும். எண்ணெய் சூடானதும் நறுக்கிய வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் ஆகியவற்றை சேர்த்து சிறிது நேரம் வதக்கவும். பிறகு நறுக்கிய மாங்காய் துண்டுகள் மற்றும் தேவையான உப்பு சேர்த்து சிறிது வதக்கி அடுப்பை சிம்மில் வைத்து சிவப்பு மிளகாய் தூள் மற்றும் மஞ்சள் தூள் சேர்த்து மசாலாவின் பச்சை வாசனை போகும் வரை 1 நிமிடம் வதக்கவும். மிளகாய்த்தூள் கருகிவிடாமல் பார்த்து கொள்ளவும். பின் சுத்தம் செய்த மீன் துண்டுகளை மெதுவாக சேர்க்கவும். இந்த மீன் துண்டுகள் எலுமிச்சை சாறு, சிறிதளவு உப்பு சேர்த்து சுத்தம் செய்து வைக்கப்பட்டது. மீன் மற்றும் மாங்காயை வேக வைக்க தேவையான தண்ணீரை ஊற்றி குழம்பு கொதிக்க ஆரம்பித்ததும் அடுப்பை மிதமான தீயில் வைத்து மீன் 10 நிமிடங்கள் வேகும் வரை மூடி வைக்கவும். மீன் வெந்த பிறகு அடுப்பை முற்றிலுமாக அணைத்து விடாமல் மிக மிக குறைந்த தீயில் வைத்து திக்கான தேங்காய்பாலை சேர்க்கவும். தேங்காய்பால் சேர்த்த பின் அதிகம் கொதிக்க விடக்கூடாது. அதிக நேரம் கொதித்தால் குழம்பு திரிந்து போக வாய்ப்புள்ளது. சுவையை சரிபார்த்து உடனடியாக மூடி வைக்கவும். இப்போது அட்டகாசமான ஆலப்புழா மீன் குழம்பு தயார்.